பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நீதிக்கு சாட்சியாகும். இஸ்லாம் என்பது பிற மத கொள்கை கோட்பாடுகளை காட்டிலும் மிக பெரிய வித்தியாசத்தோடு தான் தனித்து நிற்கிறது. அந்த வரிசையில் நீதி செலுத்துவதை குறித்தும் நீதிக்கு சாட்சியாக இருப்பதை குறித்தும் இஸ்லாம் ஏராளமான இடங்களில் அழுத்தவும் திருத்தவுமாக ஆழமாக உள்ளங்களில் பதிய வைக்கிறது. நீதி செலுத்தணும் என்றவுடன் அது ஆட்சியாளத்தனப்பா பொருந்தும். என்றோர் அல்லது தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நீதிபதி, ஜட்ஜ், இவர்கள் தானே நீதியாக நடக்கணும் என்று நம்ம சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்க்கும்போது தான் புரிகிறது, முஸ்லிம் மக்களின் வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லில், செயலில், நடத்தில் எல்லாவற்றையும் நேர்மையாக நடக்கணும். ஆட்சியாளர் பண்பு மட்டும் கிடையாது, நீதியாக நடப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் பண்புதான். ஒரு முஸ்லிம் குடும்பத்தில், வியாபாரத்தில், உறவுகளில் எல்லாவற்றையும் நேர்மையாக நடக்கணும். நீதியை பற்றி அன்னிஷா அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவரே, முக்மீன்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருங்கள். ஷுஹதா அலில்லாஹ், அல்லாஹுக்கு சாட்சியாளராக. எந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்டணும்னா, வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்கரபீன், நெருங்கிய உறவினருக்கு எதிராக இருந்தாலும் சரி. சொந்த பந்தத்தை எதிர்த்து கூட நினைக்கிறீங்களா? யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதியின் பக்கம் தான் இருக்கணும். செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் பணக்காரி இல்லைன்னு பார்க்காதீங்க, சொந்தக்காரி இல்லைன்னு பார்க்காதீங்க, பெற்றவங்க மற்றவங்களும் பார்க்காதீங்க. யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதிதான். இன்னும் அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறும்போது, யோதிலோ, நீதி செலுத்துங்க, தக்குவா, இதுவே இறை அச்சத்துக்கு நெருக்கமானது. ஒரு முஸ்லிம் தொழுகிறாங்களா? இறை அச்சத்தால், அதாவது அல்லாஹை பற்றி பயத்தினால் தொழுகிறாங்க. ஒரு முஸ்லிம் நோன்பு வைக்கிறாங்களா? இது எப்படி இறையச்சத்தின் வெளிப்பாடோ அது போலதான் நீதியாக நடப்பது இறையச்சத்தின் வெளிப்பாடாகும். இன்றைய உலகத்தில் பல்வேறு பிரச்சனை, அது குடும்ப அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமுதாய அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டு தரப்பிலும் சில பிரச்சனை காரணம் பாகுபாடு காட்டுவது தான். ஆட்சியாளர்கள் இரண்டு தரப்பிலும் பாகுபாடு காட்டாமல் தீர்ப்பளித்தா பிரச்சனை வராது. ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடம் நீதியாக நடந்தால் அண்ணன் தம்பி பிரச்சனை வராது. ஒரு கணவன் தன்னோட தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் நீதியாக நடந்தால் இருவர் தரப்பிலும் பிரச்சனை வராது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவன், அதில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாவற்றையும் நீதியை செலுத்தணும். ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கும்போது, ஒரு சஹாபி நம்ம இஸ்லாம்கிட்ட வந்து, என் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு தந்தேன், அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குழந்தை இருக்கான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமான்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அக்கிரமத்துக்கு என்னை சாட்சியாக்கிறாதீங்கன்னாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன புரிகிறது? குழந்தைகள் மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது. அது சின்ன சின்ன அன்பளிப்பாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு ஒரு சில வீட்டில் மூத்த பிள்ளை மீது பாசம் காட்டுறாங்க, ஒரு சில வீட்டில் ஆண் பிள்ளை மீது பாசம் காட்டுறாங்க. ஆனால் அப்படி பாசம் காட்டக்கூடாது, நீதியாக தான் இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயத்தையும் நீதியாக இருந்திருக்காங்க. அவங்க மரண நெருக்கத்துக்கு கூட தன் மனையில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்க நினைக்கிறாங்க. அப்போ கூட மற்ற மனைவியிடம் பர்மிஷன் கேட்டு தான் தங்குறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நீதியாக நடந்திருக்காங்க. இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கும்போது, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடதுபுறம் தன் உற்ற நண்பனான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்காங்க, வலதுபுறம் ஒரு கிராமவாசி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பால இருந்து மீதியை வலதுபுறம் உட்காந்து தான் கிராமவாசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன சின்ன விஷயத்த கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியாக நேர்மையாக நடந்திருக்காங்க. நம்ம பேசணும்னு நினச்சா கூட நீதியாக தான் பேசணும். கடன் எழுதக்கூடியவன் கூட நீதியாக தான் எழுதணும். இப்படி எந்த நிலையில், எந்த பதவியில், நமக்கு மேலே இருக்கவங்களும் நமக்கு கீழே இருக்கவங்களும் நம்ம கூட இருக்கவங்களும் யாராக இருந்தாலும் நீதியாகவும் நேர்மையாக தான் இருக்கணும். இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சரி.
என்று சொல்லியவளால் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.